பார்ப்பன பத்திரிகைக்கு வக்காலத்து வாங்கிய கி வீரமணியின் யோக்கியதையை இந்த காணொளியில் பார்ப்போம். தொடர்ந்து காணொளியை காணுமுன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. கி வீரமணி விகடன்.com முடக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கி வீரமணியெல்லாம் கண்டிப்பதை பார்க்கும்போது யோக்கியன் வர்றான். சொம்பை எடுத்து உள்ள வை எனும் பழமொழி தான் ஞாபகத்திற்கு வந்தது. விகடனை கி வீரமணியும் அவர் முதலாளி ஈ.வே. ராமசாமியும் வண்டையாக விமர்சித்ததையெல்லாம் நினைக்கும்போது தன் விஷயத்தில் யோக்கியத்தன்மையை கடைப்பிடிக்காத அயோக்கியன் பிறரை குற்றம் சொல்வதால் மாத்திரம் என்ன யோக்கியத்தன்மை வளர்ந்துவிடும். ஒரு தீக்க ஆசாமியாவது கருத்துரிமை விஷயத்தில் திருந்தினானேயானால் உலகில் அயோக்கியன் எண்ணிக்கையில் ஒன்று குறைந்தது என்றாவது அவன் சந்தோஷப்படலாம். ஆனால் அதற்கே வாய்ப்பில்லையே. இனி கி வீரமணியின் கண்டன வெங்காயத்தை பார்ப்போம். விகடன்.com இணையதள உரிமையை பறிப்பதா என்கிற தலைப்பில் 17 பிப்ரவரி 25 நாள் விடுதலையில் கி வீரமணியின் கண்டனம். ஆனந்த விகடன் ஏட்டின் சார்பில் நடத்தப்பெறும் விகடன்.com இணையதளம் ஒன்றிய அரசால் முடக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி அதிர்ச்சிக்குரியதாகும். ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்பது ஊடகங்கள். விமர்சனங்களில் கார்ட்டூன் ஒரு வகை. முதிர்ச்சி அடைந்த பல தலைவர்கள் அவர்களைப் பற்றி ஏட்டாளர்கள் கேலிச் சித்திரம் போடும்போது அது அவர்களையே தாக்குவதாக இருந்தாலும் ஆத்திரப்படாமல் சிரித்துவிட்டு சென்றுவிடுவார்கள். ஆனால் இந்தியாவின் கௌரவத்தையே பாதிக்கப்படக்கூடிய இந்தியர்கள் அவர்கள் சட்ட விரோத குடியேறிகளாக இருந்து வெளியேற்றியவர்களை கை கால்களில் விலங்கிட்டு நின்றுகொண்டே பல மணிநேரம் பெண்கள் உள்பட பயணம் என்பதுடன் மனித உரிமை மீறல்கள் என்பதால் அதனை கார்ட்டூனிஸ்ட் படம் போட்டு வெளியிட்டுள்ளனர். அது சரியானதா என்பதை அரசு நீதிமன்றங்களுக்கு போய் வேண்டுமானால் தீர்வு காணட்டும். அப்படியில்லாமல் அதன் உரிமையை பறிப்பது என்பது அதிகார துஷ்பிரயோகம் அல்லாமல் வேறு என்ன? பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட கூடாத சுதந்திரம் நாட்டுக்கு தேவை. ஒன்றிய அரசின் பத்திரிகை உரிமை பறிப்புக்கு கண்டனம் தெரிவிக்கின்றோம். ஒன்றிய அரசு உடனே தனது ஆணையை திரும்பப் பெறுவது அவசரம் ஆகும். இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியை கொன்ற கும்பலோடு கள்ள சகவாசம் வைத்திருந்த பேர்வழிகள் தான் சட்ட விரோத குடியேறிகளாக இருந்து வெளியேற்றியவர்களை கை கால்களில் விலங்கிட்டதற்கு கவலைப்படுகிறானாம். இந்தியாவின் கௌரவதியே போய்விட்டதென வராத கண்ணீரை துடைத்து கொண்டு ஓவென அழுகிறான். இதுவரை எத்தனையோ அரபு நாடுகளில் இந்தியர்களுக்கு எவ்வளவோ கொடுமை நடந்தபோது உடல் துவாரங்களை மூடிக்கொண்டிருந்தவன் தான். இதே போன்ற நிகழ்வுகள் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியிலும் நடக்கவே செய்ததாம். அப்போது பொங்காதவன் இப்போது பொங்குவது ஆட்சி மாறியதால்தானே. பாலியல் வன்கொடுமை செய்கிறவனையே சாதி மதம் பார்த்து விமராசிக்கிற ஈனப்புத்திக்காரர்கள் சட்டவிரோத குடியேறிகளுக்கு கைவிலங்கு விஷயத்தில் மாத்திரம் யோக்கியனாக இருந்தா கருத்து சொல்லப்போகிறான். பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட கூடாத சுதந்திரம் நாட்டுக்கு தேவை என்று பஞ்ச் டைலாக் பேசுகிறார் கி வீரமணி. டைலாக் நன்றாக தானுள்ளது. ஆனால் கி வீரமணிக்கு தான் அது பொருத்தமாக இல்லை. தமிழக முதல்வரை இப்படி கார்ட்டூன் போட்டிருந்தால் கி வீரமணி என்ன செய்திருப்பார்? சாதிரீதியான விமர்சனத்தை துவக்கி இருப்பார். பார்ப்பான் பண்ணையம் என ஆரம்பித்திருப்பார்கள். இதனால் தான் பெரியார் பார்ப்பன ஏடுகளை கையால் தொடாதே காலால் தொடாதே என கூவினார் என கூறி இருப்பார்கள். ஒரு சமீபத்திய உதாரணம் இது. திமுக ஆட்சி குறித்து திமிர் மூக்க என்று ஜூனியர் விகடன் அட்டை படம் போட்டதை பார்த்த கி வீரமணிக்கு பார்ப்பனியம் என உருட்டாவிட்டால் சோறு தண்ணி இறங்காதில்லையா? அதனால் மிக மிக நாகரீகமாக விகடனுக்கு கொழுப்பு ஏறியது எப்படி? என்கிற தலைப்பில் 27 ஏப்ரல் 23 நாள் விடுதலையில் ஒரு கட்டுரையை எழுதிவிட்டார். திமிர் மூக்க என்று தடித்த வார்த்தைகளில் இவ்வாற ஜூனியர் விகடன் அட்டையில் எழுதி தி.மு.க தலைவர் உருவத்துடன் வெளியிட்டு இருப்பது குறித்து இன்றைய முரசொலி கொழுப்பு விகடன் என்று ஆரம்பித்து அதற்கு பரிவு காட்டியது தி.மு.க தான் என்றும் விளக்கி இடித்துரை கொடுத்துள்ளது ஒரு பெட்டிச் செய்தியில். எந்த மொழியில் சொன்னால் கொழுப்பு ஏறியவர்களுக்கு புரியுமோ அந்த மொழியில் எழுதியுள்ளது.
தவிர்க்க இயலாததுதான். அந்த கொழுப்பை அதற்கு ஏற்றியவர்கள் தி.மு.க அமைச்சர்களும் தி.மு.க மாவட்ட செயலாளர்களும் தானே. பக்கம் பக்கமாக முழுப்பக்க அட்டை விளம்பரம் உள்பட கொடுத்து கொடுத்து கொழுப்பு ஏற்றி விட்டவர்கள் இனியாவது பாடம் கற்று இன பகைமை எப்படி மாறாத விஷக் கொழுப்பு என்பதையாவது உணர்ந்து திருந்தினால் நல்லது. அதுபோல பூநூல் மலருக்கும் சில பூநூல் ஏடுகளுக்கும் விளம்பரத்தை நிறுத்தினால் மட்டும் போதாது. இந்த மாதிரி ஏடுகளை புறக்கணிக்கவும் பழக்கிக் கொள்ளுங்கள். தந்தை பெரியார் சொன்ன 5 நோய்களின் ஆபத்து புரிகிறதா இப்போதாவது? பாம்புக்கு பால் வார்ப்பதும் பார்ப்பன ஏடுகளுக்கு ஆதரவு தருவதும் இரண்டும் ஒன்றுதான் என்ற பாடம் இனியாவது புரிந்தால் சரி என விடுதலை நாகரீகமாக முடிக்கிறது. இதுபோல் இன்னொரு உதாரணம். பழசையெல்லாம் எடுத்து படிக்கும்போது இவர்களின் யோக்கியதை படிக்க நன்றாக தான் உள்ளது. தினமணி நாளிதழின் பிப்ரவரி 9 2013 முதல் பக்கத்தில் மதியின் கார்ட்டூன் இவ்வாறு இருந்தது. தமிழுக்கு 3 எழுத்து, அன்புக்கு 3 எழுத்து, அறிவுக்கு 3 எழுத்து, கடமைக்கு 3 எழுத்து, அண்ணாவுக்கு 3 எழுத்துன்னு தலைவர் அடிக்கடி சொல்லுவாரு. அந்த வரிசையிலே இப்ப குஷ்புவும் வர்றாங்க. அதான் பயமா இருக்குதுப்பா. இந்த கார்ட்டூனுக்கு விடுதலை இதழின் பதில் இவ்வாறாக இருந்தது. ஏன் பூநூலுக்கு 3 எழுத்து, சிண்டுக்கு 3 எழுத்து, நாமத்துக்கு 3 எழுத்து என்று நீள வேண்டியது தானே என்று. பார்ப்பனர்கள் பூநூலை தூக்கி எறிந்தாலும் கூட ஈரோட்டு கண்ணாடிக்காரன் பூநூலை பிடித்து தொங்கிக் கொண்டு தான் இருப்பான். குமுதம் குஷ்புவை இன்னொரு மணியம்மை என படம் போட்டு கட்டுரை எழுதியபோது கருத்துரிமையை பெரியார் திடல் பதுங்குகுழியில் ஒழித்து வைத்துவிட்டு குமுதத்தை நாரசாரமாய் ஏசியவர்கள் தான். இதுவே தாத்தா காலத்து தி.மு.க.வாக இருந்திருந்தால் தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை எரித்து சேதப்படுத்தியது போன்ற நிலை தான் பார்ப்பன பத்திரிகைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் என கி. வீரமணியின் பத்திரிகை சொல்லாமல் சொல்லியுள்ளது. இந்த விஷயத்தில் ஈ.வே. ராமசாமி என்ன யோக்கியதை கொண்டிருந்தார் என பார்த்தோமேயானால் தி.க. காரன் கருத்துரிமையை மதிக்கிற லட்சணம் முழு அம்மணமாக தெரியும். 1. தினமணி, தினத்தந்தி, நவமணி பத்திரிகைகளை வீதிக்கு வீதி தெருவில் கொளுத்துங்கள். 2. ஒவ்வொருவரும் ஒரு கத்தி வைத்து கொள்ளுங்கள். 3. ஒவ்வொருவரும் பெட்ரோல் பாட்டிலும் நெருப்பு பெட்டியும் வைத்துக் கொள்ளுங்கள். அவரவர்களுக்கு தோன்றுகிற அளவுப்படி யார் யார் இந்த காலித்தனத்துக்கு உண்மையான தூண்டுதல்காரர்கள் என்பதை நேர்மையாய் சிந்தித்து குறி வைத்துக் கொள்ளுங்கள். பெட்ரோல் விட்டு நெருப்பு வைக்க வசதியான வீடுகளையும் குறி வைத்து கொள்ளுங்கள். நான் நாள் குறித்து பத்திரிகையில் அல்லதும் வேறு விதத்தில் நான் குறிப்பிடுவேன். அந்த நாள் குறிப்பிடுவது அதிக நாள் இடையில் இருக்கும் படி சாவகாசம் கொடுத்து குறிப்பிட மாட்டேன். ஒரு சமயம் அதற்குள் எனக்கு முடிவு ஏற்பட்டு விட்டாலும் அதையே வேண்டுகோளாக கொண்டு காரியத்தில் இறங்கிவிட வேண்டும். விடுதலை பிப்ரவரி 11 1965. பத்திரிகையை கொளுத்துங்கள், பத்திரிகைக்காரன் வீடுகளை விடாதீர்கள் என்கிறார் ஈ.வே. ராமசாமி. இந்த ஈ.வே. ராமசாமி தான் எந்த கருத்தையும் மறுக்க யாருக்கும் உரிமை உள்ளது. ஆனால் சொல்லாதே என சொல்ல யாருக்கும் உரிமையில்லை என அஹிம்சாவாதி காந்தி மகானை போல் பேசினார் என உருட்டுவார்கள். கருத்துரிமையை சகிக்கிற விஷயத்தில் இரட்டை குரல் துப்பாக்கி தி.மு.கவும் தி.க.வும் ஒன்று தான். ஆனால் பத்தினி வேஷம் போடுவார்கள். தி.மு.க.வை மட்டுமல்ல எந்த அரசியல் கட்சிகளையும் இந்த விஷயத்தில் குறை சொல்ல முடியாது. எதிர்ச்சியாக இருக்கும்போது கருத்துரிமையை காக்க போராடுவார்கள். ஆளுங்கட்சியானால் கருத்துரிமையின் கருத்தை நெரிக்க முயல்வார்கள். அப்புராணி மாதிரி மூஞ்சியை வைத்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சி ஆசாமிகளே ஒரு சமயம் குமுதம் அலுவலகத்தை தாக்கப் போனவர்கள் தாம். சென்ற மாதம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை கார்ட்டூனாக வரைந்திருந்தது இதே விகடன். அண்ணா சிலைக்கு பின்னால் ஒரு பெண் பதுங்குகிறாள் பாலியல் கொடுமையிலிருந்து தப்பிக்க. அதனை கண்டு கொதித்து போகாமல் இருக்க கலைஞர் செய்தியால் முடியவில்லை. பேரறிஞரை அவமானப்படுத்தி கார்ட்டூன் வெளியிட்ட ஆனந்த விகடன் முரசொலி கடும் கண்டனம் என்கிற தலைப்பில் முரசொலியில் வந்த கட்டுரையை கலைஞர் தொலைக்காட்சி இணையத்தில் ஜனவரி 3, 25 அன்று பிரசுரித்திருந்தார்கள்.
பேரறிஞர் அண்ணாவை அவமானப்படுத்தி கார்ட்டூன் வெளியிட்டுள்ள ஆனந்த விகடனின் செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆனந்த விகடனின் இந்த மோசமான செயலுக்கு முரசொலி நாளிதழும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து முரசொலியில் வெளியான கட்டுரை சென்னையில் ஒரு மாணவி கொடூரன் ஒருவனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். அந்த நபரை 24 மணி நேரத்துக்குள் பிடித்து கைது செய்து சிறையில் அடைத்து விட்டது சென்னை காவல்துறை. அனைவர் பாதுகாப்பையும் உறுதி செய்துள்ளது அரசு. எங்கே இழவு விழும், வன்கொடுமை நடக்காதா என்று காத்திருக்கும் பொள்ளாச்சி பழனிசாமி கூட்டம் ஒரு பக்கம் என்றால், காலம் காலமாக கதறிக்கொண்டிருக்கும் குலத்தொழில் கும்பல் மறுபுறம். நம் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை பார்த்து கதறிக்கொண்டிருக்கும் மனுவாத விகடன் கூட்டம் எப்படி கார்ட்டூன் போடுகிறது? பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு பின்னால் ஒரு மாணவி கதறுகிறாராம். அனுராதா ரமணன் பேட்டி கொடுத்தால் எப்படி கார்ட்டூன் போடுவாய்? வாள் பின்னால் அவர் பதுங்கி இருப்பது மாதிரியா போடுவாய்? காஞ்சிபுரம் கோவில் கருவறைக்குள் நடந்த தேவநாதன் மேட்டர் கட்டுரை போட்டால் யாருக்கு பின்னால் அந்த பெண் மறைந்திருப்பதாய் கார்ட்டூன் போடுவாய்? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவு என்ற போர்வையில் அண்ணா மீது ஆரிய அகம்பாவத்தையும் கொழுப்பையும் காட்டுவதா? பாதிக்கப்பட்டவர் பேர் மட்டுமல்ல, இருப்பிடம் கூட காட்டக்கூடாது என்றால் அதை மீறி அண்ணா பல்கலைக்கழகத்தை கொச்சைப்படுத்த தயங்காத இந்த வர்ணக்கும்பலின் வன்மத்தை நினைத்தால் வாந்திதான் வருகிறது. ஆதிக்க சக்திகளின் கையில் ஊடகம் போய்விட்டால் ஊடக சுதந்திரம் கொடுத்து விடக்கூடாது என்பார்கள். ஆனந்த விகடனே, மன்னிப்பு கேள். நீ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டோம் என எழுதியிருந்தது. அதாவது விகடன் போன்ற ஆதிக்க சக்திகளுக்கு ஊடக சுதந்திரம் கொடுக்க கூடாதாம். ஏதோ இவர்கள் பிச்சை போடுகிறார்களாம் ஊடக சுதந்திரத்திற்கு. இவர்கள் தாம் அதே விகடனுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள் இன்று. எல்லா கட்சிகளும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தாம். அரசியல் கட்சிகளின் யோக்கியதை அது தான். அதே யோக்கியதையை தனக்குள் வைத்து கொண்டு வீரமணி ஒரு நாள் முதல்வர் போல் ஒரு நாளைக்கு மட்டும் யோக்கியன் வேடம் போட முனைகிறார். போங்கய்யா, நீங்களும் உங்க கருத்து சுதந்திரமும் என சொல்வதை தவிர வேறென்ன உள்ளது சொல்ல?